எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும் சார்? ஒரு 150 ஐட்டம்ஸ் வரைக்கும் 150 ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு. ஆமாம், மினியேச்சர்ஸ் மினியேச்சர்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தோசைக்கல் நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க. நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோவே வச்சுக்கலாங்க. ஸோ மினியேச்சர் வந்து நம்ம மதுரைக்குள்ளே நம்ம தேடிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பாபா டாய்ஸ். இங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக குட்டி குட்டி ஐட்டம்ஸ் மினியேச்சர் என்னென்ன மாதிரி ப்ரைஸஸில் இருக்குது, என்னென்னலாம் வச்சுருக்காங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையக்கார ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து சந்துக்குள்ளே இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி இவங்ககிட்ட குட்டி குட்டி டாய்ஸ் இருக்குது. அதை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நீங்களும் பாருங்கள். ஓகேங்க, ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஷாப்புக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்க மினியேச்சர் திங்ஸு ரொம்ப அழகழகாக இருந்தது. ஸோ சார்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஷாப் பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள் சார். நம்ம ஷாப் வந்து பாபா டாய்ஸ். ஓகே, ஒரு 10 இயர்ஸாக இருக்குது. ஓ, 10 வருஷமாக இருக்குது. நானே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. ஆமாம், ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து மினியேச்சர்ஸ், பால்ஸ், குழந்தை விளையாடுற பால்ஸ், மினியேச்சர்ஸ், இந்த ரெண்டு மட்டும் மெயினாக பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும் சார்? ஒரு சின்ன ஒரு 150 ஐட்டம்ஸ் வரைக்கும் 150 ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு. ஆமாம், மினியேச்சர்ஸ் 150 ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, சிலிண்டர் அடுப்பு, டம்ளர்ஸ், அந்த குக்கர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் 150 ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா? 150 ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு 15 ஐட்டம்ஸ், 20 ஐட்டம், 25 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் ஹோல்சேல் மட்டும் பண்ணுறீங்களா சார்? ரீட்டெயிலும் கொடுக்கலாமா சார்? மெயின் ஹோல்சேல். நாங்கள் மெயின் ஹோல்சேல் தான். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற என் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹோல்சேலாக தான் வாங்க முடியும். இப்படி வாங்கினீங்கன்னா இந்த ஒரு பேக்கெட்டாக தானே வாங்கணும்னா ஒரு பேக்கெட் ஆகும். ஸோ இந்த பேக்கெட்டாக தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைங்க எனக்கு இந்த பேக்கெட்டு எல்லாம் மிக்ஸ்டாக அசாட்டடாக ஒரு குழந்தைக்கு கிச்சன் செட்டு ஃபுல்லாக வேணும்னா சார் சொன்ன மாதிரி அதுவும் இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இந்த பேக்கெட் வாங்கணும்னா எவ்வளோ சார் ப்ரைஸ் வரும்? இப்போ இந்த ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 150 வருது. ஓகே, ஸோ இது எத்தனை டம்ளர்ஸ் இருக்கும்? இந்த கப்ஸ் வந்து 12 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 12 கப்புனா உங்களுக்கு வெறும் 150 ரூபாய்ங்களா? ஸோ 150 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் செட்டே கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தோசைக்கல் நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா வெயிட்டான சமைச்சிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து செட்டு எவ்வளோ சார் வருது? இது செட்டு வந்து உங்களுக்கு 800 அந்த மாதிரி வரும் மேடம். ஓ, 800 ருபீஸ் வருது. இதில் 12 பீஸ் இருக்குது. இந்த அருவாமனைலாம் பாருங்களேன், ஒரிஜினல் எப்படி நம்ம வந்து வீட்டில் வந்து பெரிய அருவாமனைலாம் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான். கேரட், காய்கறி எதுனாலும் ரியலாகவே நீங்கள் நறுக்கிக்கலாம் மேடம். ஓகே, இது வந்து உங்களுக்கு அருவாமனை. அதுக்கப்புறம் இது தோசை கரண்டி எடுக்கிறது. இது வடச்சட்டிலே 2 டைப் இருக்கும். ஆமா, இது 2 டைப். இது வந்து கொஞ்சம் குளியா இருக்கு. இது வந்து நீங்க கொஞ்சம் அந்த காயெல்லாம் வதக்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணலாம், செய்யலாம். அந்த மாதிரி ஆம்லெட் போடலாம். ஓஹோ, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இடிக்கி மேடம். இடிக்கி, அப்புறம் குட்டி கரண்டி, அப்புறம் அன்னக்கரண்டி. எஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 12 பீஸ் இருக்கு. ஸோ 12 பீஸோட பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ சார் வருது? இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ். ஹோல்சேல் பிரைஸ் மேடம் 800 ருபீஸ் வருது. 800 ருபீஸ் வருது. இது வந்து நீங்க ஒரு செட்டா நம்ம வாங்கிக்கலாமா? யார் வேணும்னாலும்? எஸ், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இவங்க கிட்ட மேக்ஸிமம் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் தான். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் சொல்றேன், ஆனால் இவங்க வந்து ஃபுல்லாக அந்த பேக்கெட்டாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் அசாட்டடும் எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு சார்ட்ட கேட்போம். இப்போ இது ஃபுல்லாமே ஸ்டீல் தான் எல்லாமே. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இது செட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 288 ரூபா ஆகுது.
ஓகே ஒரு டசன் பேக்கிங் உள்ளது அதுல இருந்து ஒரு செட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தனியா எடுத்து காமிச்சிருக்கேன் ஓகே ஆமா இது பாக்கெட் ஆனீங்கன்னா 12 பீசஸ் இருக்குது இந்த மாதிரி செட்டு ஓகே அப்போ வந்து அது 258 ரூபா தான் ஒரு செட்டு 24 rupees தான் வரும் இத பாத்தீங்கன்னா இந்த செட்டே வந்து அவங்க வந்து 24 rupees தான் சொல்றாங்க ஒரு செட் ஆனா இது வந்து பாக்கெட்டா தான் நமக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு 12 பீசஸ் இருக்கும் சோ அது எப்படி சார் இருக்கும் இந்த பாக்கெட்ஸ் இந்த இருக்கு மேடம் நாங்க 12 பீஸ் போட்டு பேக் பண்ணிருக்காங்க இதுல வந்து அந்த 3 பீஸ் இருக்கும் சோ நான் உங்களுக்கு வந்து சிங்கிளா தனியா எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் சோ இப்போ 12 பீஸ் ஒரு பாக்கெட்ல இருக்கு இதோட பாக்கெட் பிரைஸ் எவ்வளவு சார் வருது 288 ரூபா 288 ரூபாய் சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொண்ணுக்குமே ஒரு பிரைஸ் இப்போ இந்த பாக்ஸ் இந்த நீங்க செட் வாங்கணும் அப்படினா 288 ரூபாய் வருது எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம் குவாண்டிட்டி அந்த மாதிரி ஒரு 10 பாக்கெட் வேணும் 20 பாக்கெட் வேணும் இந்த மாதிரி வேணும்னா கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஷாப்பிங் அப்படினு எடுத்துக்கிட்டா எந்த ஊர்னாலும் வாங்கிக்கலாமா சார் ஆன்லைன்ல எந்த ஊர்லனாலும் ஆன்லைன்ல அந்த மாதிரி ஹோல்சேல் நம்ம நல்லா பண்ணலாம் அப்போ வந்து கொஞ்சம் சில்லறை ஐட்டம் வேணும் அப்படி சொல்றவங்க நாங்க பாக்கெட் காமிக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே சோ அது வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து ஷிப்பிங் பிளஸ் தான் எப்படி இருந்தாலும் நீங்க ஆன்லைன்ல எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ப்ராடக்ட் தவிர என்ன ஷிப்பிங் வருதோ அது நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு வாங்க அது அப்படியே ஒண்ணொண்ணா பாப்போம் இது வந்து இந்த ஒரு பாக்கெட் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ஒரு பனியார சட்டி வித் லிட்டோட உங்களுக்கு இந்த இது வந்துருது இதோட பிரைஸ் கேட்டிங்கனா தான் பிலீவே பண்ண முடியாது இதோட பிரைஸ் எவ்வளவு சார் இது ஒரு பீஸ் வந்து 11 rupees மேடம் 11 ரூபாய் தாங்க இது ஒரே ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 11 ரூபாய் பட் நீங்க வந்து அது ஹோல்சேலா தான் வாங்கணும் சோ இந்த மாதிரி ஒண்ணொண்ணா போலாம் இது வந்து ஒரு 11 ரூபாய் அது 12 பீஸ் பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாப்போம் இதெல்லாம் சார் இது ஒரு பீஸ் வந்து 22 rupees வரும் இது எல்லாமே நான் ஸ்டிக் இல்லையா நான் ஸ்டிக் தவா நான் ஸ்டிக் தோசை கல்லு இந்த மாதிரி எல்லாமே இதோட தனித்தனி பிரைसेस சார் மேக்ஸिमम எல்லாமே 22 தான் வரும் ஒரு பீஸ் வந்து 22 rupees ஓகே சோ இது எல்லாமே வந்து 22 rupees நீங்க நான் ஸ்டிக் வாங்கணும்னா இங்க பாருங்களேன் நீங்க வீட்ல நான் ஸ்டிக்கும் இதையும் கம்பேர் பண்ண போகும்போது அப்படி ஒரு இதாவே இருக்கும் சோ எல்லாமே ரொம்ப அழகான ஒரு சைஸஸ் வெரைட்டியுமே உங்களுக்கு நிறைய இருக்கு எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு குவாண்டிட்டி ஆல்சோ உங்களுக்கு கொடுக்குறாங்க சோ இது வந்து ஒரு உங்களுக்கு கடாய் அப்புறம் ஃப்ரையிங் pan இந்த மாதிரிலாம் இது பாருங்களேன் சப்பாத்தி கல்லு நம்ம வீட்ல உருட்டிட்டு இருப்போம் நம்ம குழந்தைங்களும் நம்ம கூட உருட்டணும்னு சொல்லுங்க சோ அதுக்கெல்லாம் ரொம்ப அழகான ஒரு சப்பாத்தி மேக்கர்னே சொல்லலாம் கட்டா பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு சார் வருது இது ஒரு செட்டே 55 rupees தான் வரும் 55 ரூபாய் உண்மையாவா நீங்க பாருங்க 55 ரூபாய்க்கு நமக்கு வந்து அழகான ஒரு பூரி கட்டை சூப்பரா இருக்கு சோ இதுவுமே நீங்க வந்து அந்த 12 பீசஸ் தான் ஒரு டசன் இவங்க ஹோல்சேல் நான் சொன்னனால சோ இது எல்லாமே நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சிங்கிள் பீசஸ் சிலது வச்சிருக்காங்க சோ அதை நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்டே வந்து உங்களுக்கு 110 தான் வரும் மேடம் 110 1 2 3 4 5 பாத்திரம் இருக்கு அந்த செட்டோட இருக்குது மூடியோட இருக்கும் தட் பிரியாணி தம் பண்றது அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அலுமினியம் செட் சோ இந்த பாத்திர செட் நீங்க தனியா வாங்கிக்கலாம் எவ்வளவு சார் சொன்னீங்க இது 110 வரும் மேடம் 110 இதெல்லாம் சிங்கிள் பீஸ் கொடுக்கலாமா சார் இது 12 தான் வாங்கணுமா இல்ல இது சிங்கிள் கொடுக்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பாக்கெட்ஸா வருது பாருங்களேன் அது வந்து நீங்க அப்படியே ஒரு பாக்கெட்டா எடுத்துக்கலாம் இது மட்டும் தனியா மட்டும் கிடைக்காது இப்போ எனக்கு இந்த பெரிய பாத்திரம் மட்டும் வேணும்னா அது கிடைக்காது செட்டா வாங்கணும்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் சோ இது வந்து எவ்வளவு சொன்னீங்க இது 110 ஆகுது உங்களுக்கு 100 பீஸ் வேணும் 200 பீஸ் வேணும்னாலும் குவாண்டிட்டி என்கிட்ட எப்பவுமே உங்க ஹேண்ட் ஸ்டாக் வச்சிருக்காங்க சோ அதனால நீங்க கவலையே பட வேண்டியது இல்ல அடுத்தெல்லாம் பாருங்களேன் இந்த தூக்கு சட்டி எஸ் மேடம் செம்மையா இருக்கு பாருங்க இப்போட ட்ரெண்டோட டிசைன் இந்த இதெல்லாம் ஹேண்டில்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அழகா இருக்கு ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் சார் இது ஒரு பேக்கெட்டே வந்து 336 ரூபா வரும் பீஸ் வந்து 28 வரும் ஒருவோட தூக்குச்சட்டியோட ஒர்க் விலை வந்து பார்த்தீங்கன்னா 28 ரூபாய் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும் ஸோ இது வந்து இதெல்லாம் எவ்வளோ சார் சொன்னீங்க இது வந்து ஒரு டசனே வந்து 126 rupees தான் 126 ஓகே சார் நிறைய பால் குக்கர் கூட இது பால் குக்கரா ஓகே நம்ம குக்கர்னு சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து பால் குக்கர் ஓகே சூப்பர் சோ இதெல்லாம் வந்து பாருங்களேன் இது வந்து நம்ம வந்து சில்வர் இல்லாம இது பிளாஸ்டிக் இல்லையா பிளாஸ்டிக்கும் அதரோட ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே சோ இது வந்து அந்த ஜூஸர் சோ இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஸ்பூன்ஸ் இந்த கரண்டிலாம் சார் இது எல்லாமே வந்து 36 rupees தான் ஒரு டசன் ஒரு டசன் ஆமா சோ 36 rupeesக்கு உங்களுக்கு வந்துரும் ஒரு டசனே 36 ரூபாய் 36 ரூபாய் தான் இதெல்லாம் வந்து பால் சட்டி இந்த டீ போடுறோம் இல்லையா டீ அந்ததுக்கு ஹேண்டிலே பாருங்களேன் சூப்பரா இருக்கு இதெல்லாம் சார் பிரைஸ் இது 180 வரும் ஒரு டசன் பேக்கிங் வரும் ஒரு பீஸ் 15 rupees ஆகுது இதுல எத்தனை டசன் வேணாலும் எப்படினாலும் குவாண்டிட்டி நிறைய கொடுக்கலாம்
இங்கே பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது இதில். இதே 10 வெரைட்டி. ஆமாம், நாங்கள் வந்து காமிக்க முடியாது, நிறைய ஐட்டம்ஸ் காமிக்க முடியாதனால ஒரு இந்த மாதிரி பிளேட்லாம் சார், பிளேட்லாம் ஒரு 90 rupees ஆகுது ஒரு டசனு. டிஃபன் பிளேட்டு பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருந்தது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டசன் வருமா? ஒரு டசன் பேக்கிங் வரும். எவ்வளோ வருது சார்? ஒரு பீஸ் 7.50 காசு. 90 rupees ஆகுது டசன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டசனே வந்து 90 rupeesக்கு தான் வருது. இதெல்லாம் பாருங்க, இதுவுமே ஒரு சின்ன துக்கு சட்டி தான். நான் பெரிய துக்கு சட்டி காமிச்சேன், இது வந்து சின்னது. இதெல்லாம் சார் 14 rupees ஒன் பீஸு. 14 ரூபாங்க. 14 rupees தான் ஒரே ஒரு பீஸு. எல்லாமே நம்ம எப்படி நம்மளோட ரியல் துக்கு சட்டிலலாம் இருக்கும் இல்லையா, அதோட ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே ஃபினிஷிங்கே செம்மையாக இருக்குது. 14 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறது தான் பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், மூடி எல்லாமே நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ எதுனாலும் ஊற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், குடம், பெரிய குடம், சின்ன குடம். இதெல்லாம் சார் இது வந்து ஒரு பீஸ் வந்து 18 ரூபாய் வரும் மேடம், பெரிய குடம் இல்லையா. அது ஒரு பீஸ் வந்து 14 ரூபாய் வரும், அவ்வளோதான். 14 ரூபாய். ஸோ இது 18, இது ஒரு 14 ரூபாய். எல்லாமே டசன் கணக்கு தான். நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு டசனாக நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹாட் பேக்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் சார் இது 25 rupees மேடம். 25. இந்த மாதிரி பாக்கெட்டாக வந்துடும். 300 rupees வரும் ஒரு பாக்கெட். எல்லா கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ்க்கே நீங்கள் ஒரு ஷாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ்டாக போட்டுக்கலாம். ஒரு செட்டாக நீங்கள் வாங்கிட்டு இதில் மொத்தம் ஒரு 12 பீஸ் இருக்குது. 3 கலர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடுது இந்த ஹாட் பேக்கு. நெக்ஸ்ட்டு சார், ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், மிக்ஸி. இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் வந்துடுது. பிளாஸ்டிக்கில் வந்துடும் மேடம். ஸோ இங்கே பாருங்கள், மிக்ஸி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர். இதெல்லாம் சார் எவ்வளோ ப்ரைஸ் சார்? இது 28, அது வந்து 38. ஓகே, ஸோ இப்போ மிக்ஸி வந்து 28 rupees, இது வந்து 38 rupees. அப்புறம் இதெல்லாம் இப்போ நம்ம மினரல் வாட்டர் இல்லாமல் வீடே இல்லை. ஸோ எல்லாருக்குமே அந்த மினரல் வாட்டர் அந்த ஸ்டாண்டோட வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி போனால் நம்மளோட அந்த கூட. ஸோ இதெல்லாம் சார் இது 15 rupees தான் ஒரு பீஸு. 180 டசன். ஓகே, ஸோ இது 180 டசன். ஸோ இது வந்து ஒரு குட்டி வாளி. கேஸ் ஸ்டவ்லாம் சார்? கேஸ் ஸ்டவ் வந்து உங்களுக்கு வந்து 25 rupees வரும் ஈச். 25 ரூபாய் தாங்க இந்த கேஸ் ஸ்டவ். பார்த்தீங்கன்னா 25. அதில் விலை கம்மி 22லேயே இருக்குது. கொஞ்சம் வெரைட்டிஸ் மாறும். கொஞ்சம் 18 rupees கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுலேயே கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கு அந்த மாதிரி வேணும். அந்த மாதிரியான ஒரு தேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது இந்த சேர்லாம் சார்? சேர் வந்து உங்களுக்கு 126 ஒரு டசன். ஒரு டசன் 126. அவ்வளோதான், 10 ரூபாய் 50 காசு பீஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து 10 ரூபாய் 50 காசு. பிலீவே பண்ணாத அளவுக்கு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுட்டே இருக்காங்க. செம்மையான கலெக்ஷன். இப்போ நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து டசன் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் டசனாக தான் வாங்கணும். நீங்கள் சிங்கிள் பீஸ் வந்து வாங்க முடியாது. சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வந்து செட்டாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கிச்சன் செட் வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த பேக்கெட்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே இதில் செட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 75 ரூபாயில் இருந்து இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரே ஒரு பேக்கெட் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வந்து ஷாப்பில் வந்தனாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இது எல்லாமே மற்றது சார். இது வந்து 75. அதுக்கப்புறம் சார் இது வந்து உங்களுக்கு 110 வரும் மேடம். 110. இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் அந்த திங்ஸ் வந்து 1 2 அப்படியே கூடிக்கிட்டே வரும். குவான்டிட்டி வந்து நிறையா இருக்கும். இப்போ இதில் ஒரு 20 பீஸ் இருக்குன்னா இதில் ஒரு 25 பீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து எவ்வளோ சொன்னீங்க சார்? இது 110 மேடம். 110ங்க. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணாலும் கொடுக்கலாம். ஹோல்சேலுக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஹோல்சேல் பிரைஸ் தான் உங்களுக்கு சொல்லிருக்கு. ஓகே ஓகே, கஸ்டமர்க்கே ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்லிருக்கு. ஓகே, சோ இது வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ்லயே நீங்க ரீட்டைலாவும் வாங்கிக்கலாம். இல்ல இது ஹோல்சேல் நீங்க மொத்தமா வாங்கணும்னாலும் தாராளமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மிக்சிங்ல சில்வரும் வரும். ஓகே. இது வந்து பாருங்க, இது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் மிக்ஸ்டு. எஸ், இங்க பாருங்க, இதெல்லாமே சில்வரும் இருக்கும். அசாட்டடாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அருவாமனை. இந்த சில்வர் வந்து இந்த குடம் இந்த மாதிரிலாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸு இது 110 வரும். இது 110 ரூபாய் தாங்க. 110 ரொம்ப அழகான பேக்கிங்கில் வருது. ஸோ 110 ரூபாய். நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் பிக்கு 140. இது வந்து 140 ரூபாய் வந்துடுது. ஸோ இதுக்குள்ளே அந்த தான் திங்ஸ் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு அது ஒரு ப்ரைஸஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 180. இதில் பாருங்கள், பெரிய பேகு. ஸோ இது வந்து 180க்கு வருது. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் வந்து 70 ருபீஸ்லேருந்து சொல்லியிருக்கோமா? 75 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ சொன்னீங்க சார்? இது வந்து 140. லாஸ்ட் ப்ரைஸு 140யா? இல்லை, சாரி 180. இது 180. 180 4 நம்பர். ஓகே,
நெக்ஸ்ட் அந்த பெரிய செட். இது பெரிய செட் 5ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர் 5ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. இது நல்ல பெரிய செட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் சார் 250 வரும். இது 250. பாருங்க இதில் எல்லாமே இருக்கும், மிக்ஸி, கிரைண்டர், குக்கர், கிக்கர் எல்லாமே இருக்கும் அழகா. ஸோ இது வந்து 250 rupees. இதெல்லாம் வந்து அலுமினியம். ஓகே. அலுமினியம் ரியல் குக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டீல் அடுப்பில் வச்சு நீங்கள் ஒரு மெழுகுவத்தி அந்த மாதிரி ஆட் பண்ணி மேலே வச்சு குக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பீஸ் ரேட்டா சார்? இது எப்படி சார்? கிலோ ரேஞ்ச் வரும் மேடம். கிலோ. ஓகே ஓகே. ஸோ அலுமினியம் வந்து உங்களுக்கு கிலோ ரேஞ்ச்லேயே வாங்கிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ சார் வருது? கிலோ வந்து உங்களுக்கு 580 வருது. 580. ஸோ அதில் வந்து நிறையா வந்துடும். மினியேச்சருங்கிறப்ப எவ்வளோ திங்ஸ் வாங்கலான்னு பார்த்துக்கோங்க. 1 கிலோ வந்து 580. ஸோ இது இப்போ ஒரு 10, 15 இப்படி வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இவங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதை ஒரு பிளான் பண்ணிகிட்டே வாங்க. இவங்ககிட்ட இந்த மினியேச்சர் இது மட்டும் இல்லைங்க, நிறைய பால்ஸ் ஐட்டம்ஸ் ஆல்சோ இவங்க பண்ணுறாங்க. ஸோ வாங்க அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரினே சொல்லிக்கலாம். குழந்தைங்க நிறைய பொம்மைகளுக்கு மாறிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த 80s கிட் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியோட பொம்மைகள். ஸோ அதுவுமே இங்கே வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி இது பேய் பொம்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்படிதான் வச்சு விளையாடும். இதெல்லாம் என்ன மாதிரி சார் ரேட்? இது வந்து ஒரு பீஸ் வந்து 65 வருது மேடம். இது வந்து ஒரு பாக்கெட்ல தான் வரும். பாக்கெட்ல 12 பீஸ் பேக்கிங்ல வரும். ஓகே. 12 பீஸ் வந்து 780 ஆகுது. ஓகே. ஆமா, இது வந்து உங்களுக்கு எத்தனை டசன் வேணாலும் நம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பெரிய சைஸ் பொம்மை. சோ இது வந்து இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி வரும்? இங்க பாருங்க, 30 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி மயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டால்ஃபின், டாக்கு, ஹார்ஸ், எலிஃபண்ட், ஃபிஷ் மாதிரி ஹார்ட் சவுண்ட்லாம் கேட்கும். எஸ், சவுண்ட் வரும். சீஸ்ல இருக்க போகும்போது இந்த மாதிரி பென்குயின், இதெல்லாம் வந்து பென்குயின்லாம் இப்பதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போட்டுருக்காங்க. அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச பொம்மை இப்படி ஒரு பொம்மை, அப்புறம் அந்த தலையாட்டி பொம்மை மாதிரி அதெல்லாம் இருக்கு மேடம். தலையாட்டி அந்த மாதிரி உருண்டை பொம்மையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சோ இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் எவ்வளவு சார் சொன்னீங்க? ஒரு பீஸ் 30 ரூபீஸ். ஒரு பாக்கெட் எடுக்கும்போது 360 வரும். அதுதான் ஸ்டார்டிங். இதுல வந்து ஆரம்பிக்கிற 360 ரூபீஸ்ல இருந்து நமக்கு வந்து அந்த ஒரு டசன் ஆரம்பிக்கும். சோ இது வந்து நீங்க வந்து சேல் பண்றீங்க, ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். சோ இத வந்து நீங்க அழகா வந்து நீங்க சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொம்மைகளும் இருக்கு. இவங்க நிறைய பால்ஸும் பண்றாங்க. அதையும் அப்படியே ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஒரே மாடல் தான் வரும். ஓ அப்படி சொல்றீங்க. மிக்சிங் கிடையாது. இப்போ பென்குயின் எடுத்துட்டீங்கன்னா பென்குயின் வந்து 12 பீஸ் வரும், 360. அசால்ட்னா அசால்ட் கிடையாது, கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஒரு பாக்கெட்ல வந்து ஒரு மாடல் தான் கிடைக்கும். கலர்ஸ் வரும், ஒரு 4 கலர் 3 கலர்ஸ் அந்த மாதிரி வரும். ஆனா வந்து பாக்கெட்டா தான் கொடுப்போம். மேல பாத்தீங்களா இவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து பால்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த பால்ஸோட பிரைசஸ் இங்க பாத்தீங்கன்னா பெரிய பால்ல இருந்து நல்ல சின்ன பால் வரைக்கும் வச்சிருக்காங்க. சோ இதோட வெரைட்டி, இதோட பிரைசஸ்லாம் எப்படி சார்? இது வந்து 130 ஆகுது. சின்ன சைஸ்ல. ஆமா, சின்ன சைஸ். ஆமா, 90ல கூட இருக்கு. அது கொஞ்சம் லெதர் மாறும். ஓகே. 90, 130 இந்த பிரைஸ் ஆகுது. இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 130 ல இருந்து இருக்கா? 90 ல இருந்து இருக்கு. சோ 90 ரூபீஸ்ல இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கு சார்? 90 ல இருந்து கிட்டத்தட்ட 250 வரைக்கும் இருக்கு. 250 வரைக்கும் இருக்கு. சோ ஏனா இது குவாலிட்டி வைஸ் மாறும், சைஸ் மாறும். சோ அதனால தான் வந்து நமக்கோட பிரைஸ் வேல்யூமே உங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க 100 பீஸ் வேணும், 200 பீஸ் வேணும்னாலும் நம்ம உடனே ஸ்டாக் வச்சிருக்கோம். எல்லா ஐட்டம்ஸ்லயுமே 200 பீஸ் 500 பீஸ் எவ்வளவு கேட்டாலும் குவாண்டிட்டி கொடுக்க ரெடியா இருக்கு. ஏனா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாக்கெட் தான் வாங்க முடியும்னு நினைப்போம். இங்க ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய குடவுனும் இருக்கு இங்க பின்னாடியே. சோ அதனால உடனே உங்களுக்கு அவைலபிலிட்டி, இதுல வந்து ஒரு 100 பாக்கெட் வேணும்னாலும் இவங்க உடனே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹேண்ட் ஸ்டாக் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் மேடம் உங்களுக்கு 20, 22, 25. ஓ பால்ஸ்ல வந்து 20 ரூபீஸ்ல இருந்துமே லைட் வெயிட் அந்த மாதிரி. லைட் வெயிட். இது எல்லாமே கொஞ்சம் நல்ல வெயிட் லெதர்ல வரும். சோ லெதர்ல சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. சைஸஸ் ஆல்சோ 20 ரூபாயில இருந்து இருக்கு. 20 ரூபாயில இருந்து இருக்கு. இப்படி தான் பேக்கிங். இந்த மாதிரி தான் வரும் பேக்கிங். ஓகே. நம்ம அதுக்கு அப்புறம் காத்து அடிச்சுக்கணுமா? எஸ், பின்ல போட்டு ஏர் பம்ப், சைக்கிள் பம்ப்ல காத்து அடிச்சுக்கலாம் நீங்க. ஓகே. சோ இது நீங்க வந்து மொத்தமா, ஏனா இப்ப வெளியூரே நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புறோம்னா இது மாதிரி உங்களுக்கு பேக்கிங்ல வந்துரும். சோ அதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி காத்து அடிச்சு சேல் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் ஹோல்சேலா தான் கொடுப்போம். 100 பீஸ் 200 பீஸ் 300 பீஸ் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயாரா. பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஒரு 20 ரூபாயில இருந்து பால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. மினியேச்சர் ஐட்டமும் பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாயில இருந்து நிறைய திங்ஸஸ் வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஹோல்சேல் மட்டும் தான் டீல் பண்றாங்க. இல்லங்க எனக்கு ரீட்டைல் வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க வெளியூர்ல எங்க வேணாலும் ஷாப் வச்சிருக்கலாம். நீங்க மொத்தமா வாங்கணும் அப்படின்னா நீங்க சாருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் பாஃபம் Suchitra. Bye bye.